அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிறைய சகோதரர்கள் நான் இன்றைக்கு நாளை மற்ற நாள் நான் நல்ல காரியங்களை தொழுகையிட ஆரம்பித்து விடுகிறேன் என்று எண்ணுகிறோம். நல்ல விஷயம்தான், ஆனாலும் உடனேயே அது செய்ய வேண்டும். எந்த ஒரு நல்ல விஷயத்தை நாம் தொடங்க ஆரம்பித்தாலும், நன்மையான காரியங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அது உடனேயே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமைக்குரியவர்களே, நான் 2 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமையிலேருந்து என்னுடைய தொழுகையை நான் ஆரம்பம் செய்கிறேன், அல்லது ஜும்மாவிலேருந்து என்னுடைய தொழுகையை நான் கண்டினியூ பண்ணுகிறேன். ஜக்காத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், பொலாதை பற்றி எங்கேயும் ஞாபகம் இருக்குது, இனிமேல் நான் கொடுக்குறேன். சதக்கா செய்யணும்னு இருக்குது, நினப்பு இருக்குது, இனிமேல் நான் செய்து விடுகிறேன். சுன்னத்தான நஃபீலான நோன்பு வைக்க வேண்டியிருந்தது, அதை நான் இந்த மாதத்திலிருந்து அடுத்த மாதத்திலிருந்து நான் தொடங்குகிறேன் என்று தள்ளி போடாமல், நம்முடைய நாட்களை செய்யக்கூடிய அமலை தள்ளி போடாமல், அதை பிற்படுத்தாமல் உடனே செய்ய வேண்டும். அந்த நிமிஷமே நம்முடைய அமல்கள் செய்வதற்குண்டான வழிகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் ஏற்றமான ஒரு செயல். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறிப்பாக இளைஞர்களை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இளைஞர்கள் செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ்விடத்தில் உயர்தரமானதாக இருக்கிறது. இளைஞர்கள் செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப உயர்வானதாக இருக்கிறது. அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட இபாதத்தை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உடனேயே அந்த அமலை செய்வதற்கு நான் முனைவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.